National Commission for the Protection of Child Rights schools inspect பண்றாங்க. But they have never done it for special schools so far in the history. Now how a special school is different? It all the more requires the intervention of a child is a child. See, the disability laws are என்ன சொல்றோம்னா for the purpose of right to education. இப்போ நம்ம 2016ல இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்களா டிசபிலிட்டி நம்ம ஆக்ட் அதுல என்ன சொல்றாங்கன்னா RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழ ஒரு சைல்ட் என்பது வரையறை டெஃபினிஷன் என்ன 0 to 14 14 வயசு வரைக்கும் தான் குழந்தையாக பாவிக்க முடியும் அந்த சட்டத்துக்கு கீழ 15 வயசு ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நாட் a child under the அப்ப அந்த கமிஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழ வராது. பட் இந்த டிசபிலிட்டி ஆக்ட்ல 18 வயசு ஆகுற வரைக்கும் a child with disability is a child. நான் சொல்றது உங்களுக்கு ஆழமா புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த விஷயத்துல SCPCR பேச வைக்கலாம். ஸ்பெஷல் ஸ்கூல்ல ரைட் போங்க, எவ்வளவு ஒழுங்கா நடக்குது, ஸ்பெஷல் சைல்டுக்கு டிசபிலிட்டி ரைட்ஸ் உடைய பிரிசம் பண்ணி பார்த்தா ஒழுங்கா நடக்குதா, பேரண்ட்ஸ் சொல்றாங்களா, இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வருதா, ஒரு விஷயத்தை போறதுக்கு நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இது வழக்காடு. இன்னொரு சொசைட்டியை அவேர்னஸ் கிளப்புறதுக்கு முதல்ல அவேர்னஸ் ஆகணும். ரெண்டாவது நம்ம என்ன விதமான ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம், கார் ரேலி எதுக்கெல்லாமோ நடக்குது, ரன் எதுக்கெல்லாமோ நடக்குது, பிரஸ்ட் கேன்சர் எவ்வளவு பெருசா நடக்குது, எய்ட்ஸ் அவேர்னஸ் எவ்வளவு பெருசா நடக்குது. நீங்க சைல்டு ரைட்ஸ் பத்தி ஸ்பெஷல் டிசபிலிட்டி சைல்டு ஸ்பெஷல் சைல்டுங்கிற கருணை பார்வை தான் கொடுத்துக்கோமே தவிர ஒரு ரேலியா ஒரு சின்ன ரேலி நடந்துருமா சார்? ட்ரீட் தி ஸ்பெஷல் சைல்டு as equal child. ஒரு வார்த்தை ரெகுலேட் ஆல் தி ஸ்பெஷல் சில்ட்ரன். ஏதோ உங்களுடைய முக்கியமான விஷயங்களை வச்சு ஒரு ரேலி, ஒரு அவேர்னஸ், ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கலைக்குழு. ஏன் கலைக்குழு இருக்கக்கூடாது? நம்ம குழந்தைகளுக்காக வழக்காடுறதுக்கு ஸ்கூல்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க் போய் நம்ம பேசிருக்கோமா? எத்தனை ஸ்கூல்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க் நம்ம பேரண்ட்ஸ் கூட போய் பேசிருக்கலாம்ல? எத்தனை ஸ்கூல்? இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் முக்கியம், வழக்காடுறது முக்கியம். ஸ்டேட் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் ஒன்னு, டிசபிலிட்டி கமிஷனரேட்ல பழைய ஆக்ட் படி செக்ஷன் 51 and 52 கீழ you are supposed to ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் பேசுறோம் பாத்தீங்களா, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், தெரபி ஸ்கூல், that all comes under PWD act. பழைய ஆக்ட் கீழ செக்ஷன் 51 and 52. இப்போ புது ஆக்ட் கீழயும் they are governed by the district state level commissioner office. இந்த மாதிரி வயலேஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கையில அனுப்பிச்சேனா இந்த கோர்ட் ஆஃப் கமிஷனர் ஆபீஸ் இருக்குல வழக்கு பதிவு பண்ணுங்க. ஸ்பெஷல் ஸ்கூல் எடுத்து மூடக்கூடிய இம்மீடியட் அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு? தனி மனிதராக கொண்ட வேண்டாம். work it as a rule. அது உங்களுடைய விஷயம். இப்போ நான் ஒரு 122 கம்பார்ட்மெண்ட் ஆர்டர் வாங்குறது இல்ல, இந்த தமிழ்நாடு பேரண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதன் மூலமா வழக்கு எடுத்துக்கோங்க. வழக்காடுனா எங்க கொண்டு போய் சொல்றதே தெரியாம இருக்கக்கூடாது. இது இருக்கு ஸ்டேட் கமிஷன் இருக்கு, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கேட்டிருக்கீங்களா? CWC ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இருக்காங்க. ப்ளீஸ் எழுதிக்கோங்க, எங்க பேசுறதுனே தெரியாம கூடாது. SCPCR State Commission for Protection of Child Rights, State Commissionerate for Disabled எங்க இருக்குன்னா பீச் ரோட்ல இருக்கு. ஸ்டேட் கமிஷனரேட் நெட்லியே இருப்பாங்க. SCPCR வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கு. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து சைல்டு சோஷியல் டிஃபென்ஸ்ல கேட்டா சொல்லிடுவாங்க டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கொலெக்ட் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுத்துருவோம். எங்கெல்லாம் போகலாம் அதோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் DCPO இருக்கிறாங்க. சைல்டுனா சைல்டு தான், ஸ்பெஷல் சைல்டு என்னோட பார்வைக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க உடனே சொன்னாங்கன்னா நீங்க உடனே கேட்டு வரக்கூடாது, எப்பா அது எந்த சைல்டு தானப்பா, ஸ்பெஷல் சைல்டுனா டிசபிலிட்டி தான். நோ, டோன்ட் சே தட். இந்த ஆக்ட் கீழ a child 18 years கீழ இருக்கிறது சைல்டு தான். therefore right to education act கீழ அவங்க வருவாங்க. therefore child rights குள்ள என்டர் ஆக வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்களுக்கு இருக்கு. you have equal jurisdiction. child welfare committee offenses related ஆ JJ board, juvenile justice board, CWC சொன்ன அந்த child welfare committee அது வந்து full bench is equal to magistrate. it can pass orders, magistrate power. right, இந்த டீடைலா இருந்துச்சா இல்ல யாரா கேள்வி கற்பனை கேள்வி இருக்கா? இவ்வளவு நாள் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. வழக்காடு இதுக்கு நீங்க வக்கீல் வைக்கணும் அவசியம் இல்லை. நான் வக்கீல் வைக்கிறேன், எழுதாப்புல ரயில்வே தான் வக்கீல் வச்சான். நான் என்னோட கேஸ் நானே
ஜம்முன் ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. மேடம் சொன்னாங்க அது மாதிரி ஃபீஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல. நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி சொல்லிடுச்சு இப்போ ஹோட்டல்லாம் ஒரு ஹை கிளாஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற கிளாஸஸ் அந்த மாதிரி அவேர்னஸ் அது கிளாஸ் நிறைய எடுக்கணும் அந்த மாதிரி ஏன் இல்லை நமக்கு ஒரு கைட்லைன்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசபிலிட்டி பாலிசி ஒன்று இருக்குது. அந்த டிசபிலிட்டி பாலிசிக்குள்ளே வரைச்சாங்கன்னா அதான் நம்ம இந்த மாதிரி எது சார் நம்ம அதாவது அவேர்னஸ் கொண்டு வரணும்னா கவர்மெண்ட்டை செய்ய வைக்கணும். கவர்மெண்ட் எது செய்யணும்? அவங்களோட கேள்வி வந்து பிரைவேட்டுக்கு மாத்திரம் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான மல்டி டிசிப்ளினரி டீமோட ஒர்க் பண்ணக்கூடிய லெவல்ஸ்ல அவங்க இன்னும் ஆரம்பிக்கல. அவங்களுடைய தெரப்பி சென்டர்ஸ்ல உதாரணத்துக்கு ஆக்குபேஷன் தெரப்பி ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பட் யூ டெல் மீ வேர் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் ஆர் ஒர்க்கிங் அஸ் மல்டி டிசிப்ளினரி டீம். தேர் இஸ் நோ வே. அந்த மாதிரி ஒரு டீமே கிடையாது. 32 இடத்துல ஒரே நிமிஷம் இது வந்து பாருங்க. இது நேற்று சட்டமன்றத்தில் நேற்று தமிழ்நாடு அசம்பிளியில ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்காக 32 மாவட்டத்துல மொபைல் கிளினிக் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பட் ஐ கேன் வவுச் அண்ட் ப்ராமிஸ் அண்ட் டெல் யூ அந்த மொத்தம் 32 வேன் சார் தமிழ்நாடு முழுக்க போதான் 8000 குழந்தைகள் தான் பார்த்துருக்காங்க. 50 அது காரணம் என்னன்னா ஒருத்தர் எத்தனை விஷயத்தை பார்க்க முடியும். ஆனால் நான் எங்க வர்றேன்னா கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் யார் கொடுக்க முடியும்னா எஸ்சிபிசிஆர் கொடுக்க முடியும். ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எடுத்து உங்க இதுல எத்தனை ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வருது, நீ எவ்வளவு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் நடத்துற, கவர்மெண்ட் நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல குவாலிட்டி செக் பண்றது யாரு, அதோட ஸ்டாண்டர்டைசேஷன் யார்கிட்ட இருக்கு. நீங்க ஒரு நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம் இல்லையா, கிரேடிங் இருக்கு, மார்க்கிங் இருக்கு, மல்டி டிசிப்ளினரி டீம் வேணும், எம்டி டீம். ஒண்ணுல சார் ஒரே நிமிஷம். ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒன்று இருக்கு. எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட் படி நோபடி கிளியரா சொல்லுது, யார் ஒருத்தர் ஆர்சிஐ உடைய பர்மிஷனோட கிராண்டோட இருக்கக்கூடிய படிப்பை படிக்காதவங்க should not practice rehabilitation work. If they practice, it is penalizable with 2 years of rigorous imprisonment. I am telling you sir, disability department செய்யுது, disability department செய்யுது. நான் அதனால தான் என்ன சொல்றேன்னா ரெண்டு இருக்கு. ஒண்ணே கவர்மெண்ட் கூட எங்கேஜ் பண்றது, கன்ஃபரன்டேஷன் மாத்திரம் கிடையாது. கன்ஃபரன்டேஷன் வந்து ஒரு ஏரியா, சிலதுக்கு அது வேணும், சிலதுக்கு அவேர்னஸ் ரைசிங், ஆர்டிகிள்ஸ் எழுதுறது, மக்களை பேச வைக்கிறது, இது கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா நம்மளால ஒரு நல்ல சான்ஸ். மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது நம்ம பெட்டர், பட் அதோட நம்ம நிப்பாட்டி கூடாதுங்கிறது என்னுடைய தாக்கம். ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வரணும். ஸ்டேட் கமிஷன்ல இருந்து ஒரு கைட்லைன்ஸே வரணும். அந்த கைட்லைன்ஸை உருவாக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், பிரெயின் ஸ்கிராச்சிங் பண்ணி இதெல்லாம் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க சோஷியல் வெல்ஃபேர் செக்ரட்டரியை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு கைட்லைன் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து அல்லது ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர்ஸ் டிசேபிள் சைல்டு மாத்திரம் ஜாஸ்தி வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டம் கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம். கொண்டு வந்தா நீங்க சொல்ற மாதிரி கொண்டு வரலாம். கவர்மெண்ட்டே எடுத்து நடத்த மாட்டேங்குது, ஃபுல்லா அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இஸ் இந்த மோட் ஆஃப் அவுட் சோர்சிங் டிசபிலிட்டி ஒர்க். அள்ளி விடு. தேங்க்யூ சார். சரஸ்வதி கேட்கறதுல ப்ராக்டிக்கல் அவன் வந்து சொல்ல போனால் வச்சுருக்கேன். அவன் ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, அவன் வந்து நான் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அவங்க வந்து எதுக்காக இந்த ப்ராக்டிகல்ஸ் எடுத்து வைக்கிறேன்னு கேட்டான். அதான் சொன்னேன், ஏற்கனவே நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்க 2 இயர்ஸில் ஷேக் கமிஷன் அவன் வந்து நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் ஆர்டிசம் ஹைப்பர் அமௌண்ட் அளவு வச்சுருக்க ஓடுவீங்க, அது ஏன் வைக்கணும். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்களே செஞ்சால் ஆர்டிசம் ஹைப்பர் செய்யணும். ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் என்ன பண்ண
ஒரு டீச்சராக இருந்தது லேடி ஓடுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இது வர பாஸ்டாக தெரியும். ஷீ இஸ் டூயிங் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு எல்லாரும் அவங்கள்ட்ட ஒன்று வந்து சொல்ல முடியல. கிளியர் கட் டிஸ்கிரிமினேஷனே இது நீங்கள் வந்து நான் சொன்ன இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். NIOSல வந்து ஸ்லோலெல்லாம் டிஸ்லெக்ஸியா அந்த மாதிரி அதை வந்து பார்த்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு NIOS இஸ் ஓகே. ஆட்டிசம் லைக் பார்த்து ஒய் நாட் ஸ்டார்ட் ஒன் நியூ அசோசியேஷன் மாதிரி பண்ணுவாங்க. I think you can do that. நீங்க இப்ப என்ன பண்ணலாமா நீங்க பண்ணது தப்பே கிடையாது. ஒரு டிசபிலிட்டிக்கு இன்னொரு டிசபிலிட்டி அவுட் ஆஃப் தி ஸ்பேஸ். இப்படி நமக்கு பிளைண்ட பொறுத்தவரைக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஒரு புரிதற்காக பிளைண்ட பொறுத்தவரைக்கும் நானும் ஒண்ணுதான் நீங்களும் ஒண்ணுதான். சைட்டட் நான் சைட்டட் நம்ம ரெண்டே வரையில பிரிச்சுக்கணும் அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு டிசபிலிட்டிக்கு இன்னொரு டிசபிலிட்டி வெளியே தான். ஸோ அது ஸ்பெஷலைஸ்டான ஒரு யூனியன் ஆரம்பிக்கணும், ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு வழக்காடுதல் பண்ணணும், அட்வொகசி லாபி பண்ணணும்னா தப்பு பண்ணலாம். நீங்கள் அது ஒரு வகை. நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் அப்ரோச் தி ஸ்டேட் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ் ஆர் சைல்ட் ரைட்ஸ். ரீவாலுவேஷனுக்கும் எனக்கு செப்பரேட் தான் பண்ணி வித்தின் 1 மந்த்ல நீங்கள் அப்ளை பண்ணீங்களே. நான் என்ன சொல்ல பண்ணக்கூடாது, என் குழந்தைங்க தான் பண்ணணும். யூ கோ அண்ட் அப்பியர் பிஃபோர் தி கமிஷனர் ஆஃபீஸ். Disabled letter கொடுத்தாலே never fail the children. But 30% of the children fail பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆன் டிமாண்ட் எக்ஸாமும் வைக்கிறாங்க. சப்ஜெக்ட் வந்து சர்டிஃபிகேட் ரெக்கார்ட் பண்ணி அது வந்து அந்த எக்ஸாமில் எப்படி எழுதினாலும் அதை பாஸ் வச்சுருக்கோம். அது எல்லாம் அதுக்கு எவிடன்ஸ் எடுத்துக்கணும். அது வந்து வித்தியாசமாக டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். டீச்சர்ஸே வந்து அவங்க வந்து ஆட்டிசம் ஹைப்பர் சில்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க டிவியில் பிரமாதமாக கொடுப்பாங்க. மை டாட்டர் டிசேபிள் மோர் தென் 25 years that school is running. அவங்க வந்து எப்படி பேசுகிறாங்க, அவங்க உள்ள ஒர்க் பண்ணுற டீச்சர் அப்படிதான் பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து அது தெரியலையா, இல்லை வேறு பேசுறாங்களா, வேற ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவ். இவ்வளோ வருஷமா நான் நடந்து பண்ணேன். that time they told me உங்களை வெளியில எக்ஸ்க்ளூஷன் தான், உங்களை வெளியில தான் பேசுறாங்க. அதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வேற நீங்க கண்டிப்பா அது வழக்காடு இருக்கு. Same problem now. Who another son autism behavior issues. So in the now fees other பசங்களுக்கு வேற பசங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதெல்லாம் ஜாஸ்தியாக வந்தாங்க. கேட்டால் அவங்க பையன் வந்து இங்கிலீஷில் கேர் எடுக்கணும், அதை எடுத்து அவங்க வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்கூல் எய்டட் ஸ்கூல் ஸ்பெஷல் ஸ்கூல் கவர்மெண்ட் அதில் வந்து மற்ற வேலைக்கு ஒரு 3-5 தான் இவனுக்கு ஒரு 5,000 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா. கவர்மெண்ட்ல வந்து இப்போ அவங்க வாங்கக்கூடாது, அவங்க கிட்ட ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? 3,500 ரூபாய் மற்றவங்க வாங்குறாங்க. கண்டிஷனை பொறுத்து வாங்குறாங்க. அது அவங்க இன்டர்பிரிட்டேஷன், அது அவங்க தரப்பு நியாயம். நம்ம என்ன கேட்கறோம்னா எல்லா குழந்தைகளும் சரிசமமா பாரு. இல்லை உனக்கு வந்து இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுறீங்க, இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தவரை லா எப்படி பார்ப்போம் அப்படின்னா அதை நான் சொல்றதுக்கு எனக்கு லோக்கல் ஸ்டாண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ 3% ரிசர்வேஷன் வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொடுக்க முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டால 3% ரிசர்வேஷனோ 4% ரிசர்வேஷனோ கேட்க முடியாது. அதே மாதிரி இது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வச்சுக்கோங்க, முழுக்க தானே சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தானே வந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி அதிலே தான் வாழுது அப்படின்னா நம்ம வந்து அவங்க தரப்பு கேட்பாங்கல்ல, எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் ஆகுது நான் வாங்குறேன் அப்படிப்பாங்க. சரி, நமக்கு பாலிசி கிடையாது. அதுதான் சொல்றேன், ரெகுலேஷன் இல்லைங்க. நான் என்ன சார் கேட்டதான் சொல்றேன், there is no regulation. We have to make the government to bring in the regulation. நீங்க சொல்றதே நான் அப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் எடுக்க மாட்டோம், அது மாதிரி எடுக்க மாட்டோம்னு சொன்னா தப்பு. இப்ப நம்ம புது லால வந்து அட்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. புது லால பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள கொடுத்துட்டாங்க நியூ லால. எத்தனை பேர் மேடம் நெக்ஸ்ட் டைம் வந்து நியூ டிசபிலிட்டி லாவை சப்ஜெக்ட் PDF சப்மிட் பண்ணியாச்சா? யாராவது படிச்சோமா? ஏன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் அதோட வரையறைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ லீபா வச்சுக்கோங்களேன், லீபா will have to come out with the equalization of opportunities policy. But we don't have a policy for special schools. கொண்டு வரல. As an association நம்ம have anything else? இந்த ஷாதி பைக்கா 3% ரைட்ஸ் அதுலயும்
புரியுது 4% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு வாரம் சொல்லிடுறேன் நம்ம நேரத்தில் 4% வந்து அவுட் ஆஃப் 100% கிடையாது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு 3% ரிசர்வேஷன் அவுட் ஆஃப் 100. அவுட் ஆஃப் 100 முன்னாடியும் கிடையாது, இப்பயும் கிடையாது. 4% ஐடென்டிஃபைடு ஜாப்ஸ் performable by people with disabilities. Identified jobs performable. இவனால் முடியும்ன்றத கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்களில் இருந்து எழுப்புகின்ற காலை பணியிடங்களில் கூட்டுத்தொகையில் 4%. சுப்ரீம் கோர்ட்ல NFB versus ஸ்டேட் யூனியன் ஆஃப் இந்தியா, NFB நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல ஜாஸ்தி இடங்களை கண்டறிங்க so that you can really propel to 4% reservation சொல்லிருக்காங்க. So discrimination இருக்கா? இருக்கு. Sir, thank you so much. I have to travel far, so actually, thank you so much. Right. Madam, புரிஞ்சுதாமா? நான் தனியா உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு பெரிய ஏரியா. Personal doubts only you can ask. Sapna will guide us the session. We'll finish with the momentum. சாரோட கைடன்ஸ்னால தான் இந்த எஸ்சிபிசி அதுக்காக லெட்டராக கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்களும் உங்களால் எதுவுமே தெரியாது, சார் தான் எங்களை கைட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம நிலைமை என்னென்னா விஆர் இந்த ஸ்க்ராட்ச் ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி ஆல்ரெடி ரிசல்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வச்சு நாம தான் நமக்கானதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த நிலைமையில நம்ம இருக்கோம். இப்போ எல்லாமே என்ன நினைக்கிறோம், யாராவது எங்கே போய் கேட்கறது, யார் செய்வாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க, எங்கேயும் போய் கேட்க முடியாது. நாம குரூப்பா நாம தான் பண்ணணும், நாம தான் கேட்கணும். சரியா? இப்போ நம்ம நிலைமை அதுதான். வெரி நமக்கு ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் கிடையாது. we have to form our own thing. நம்ம தான் இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களோட கைடன்ஸோட ப்ரொசீட் ஆகுங்கிற ஒரு தெளிவு மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. there is no association currently working and fighting for autism கிடையாது. already they are doing, they are supporting us. பியூரா பாத்தீங்கன்னா பரிவார் இருக்கு. தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல பரிவார்னு ஒரு பேரண்ட்ஸ் தமிழ்நாட்டுல ஒரு அலுவலகம் எடுத்துட்டு போகுது. why don't you become an association? we will do for ourselves. slowly we will empower ourselves. எந்த ஒரு குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம எல்லாரும் அந்த ஒரு லெவலை நம்ம ரீச் பண்ணுவோம். ஸ்லோவா think positive, be positive, support everywhere. நம்ம கண்டிப்பா அந்த நிலைமைக்கு நம்ம கண்டிப்பா வருவோம். இப்போ ஒரு லெட்டர் நம்மளால கொடுக்க முடியுதோ அதை பண்ண முடியுதா நம்ம அந்த நிலைமைக்கு வரும். ஸோ இப்போ நம்ம டோக்கன் ஆஃப் லவ் I request Ranjani's father to give away the momentum to sir. Sir, 9 minutes. Thank you very much, sir. So we won't take much of your time, just 5 to 10 minutes. We have another guest. She wants to just give a 10-minute talk, not more than that. After that, we'll finish today's session because she is doing music therapy. In future, we'll have session with her. She just wants to say hi and some small introduction. That's it. We won't take much of it. Thank you. This is like Gujarat, Ahmedabad, Gujarat. She's here to Chennai. She wants to take music classes only for our children. She knows all types of music, but by instrument of specific for our children. So we will chance for the class to the she will give an invitation of this. Namaskaram, Vanakkam. First time I have realized that if you don't know the language, so you can enjoy the presentation from Mr. Deepak sir only because I know Tamil very less, but today I am not less itself, I don't know Tamil in a way, but I fully enjoy this speech, this presentation, and I hope all the people are also enjoying that much only. Thanks to Rashmi and Suhasini for organizing such a
great work out for the children. I'll give you what my area of the work is the music, but not the type of music that people are thinking. This is something called music therapy. What is maybe anyone know about music therapy or not? Anyone have any idea regarding that? Music therapy is a type of a thing that we are having 7 chakras in our body, and Hindustani Sangeet has that capability, that strongness, that strengthness, that they can heal through this chakra, through these 7 swars there are, and that 7 swars are related with 7 chakras. So these 7 chakras, Muladhara chakra to Sahasrara chakra, there are 7 swars and 7 chakras. So all swars are related with this chakra, and these chakras are related with all the organs of our body. So what is music therapy is that they stimulate, they evoke this chakra, and we can get the benefit through this chakras, healing energy we can get by stimulation. So this chakra are there, and this is starting from Muladhara chakra to Swadhisthana chakra, Manipur chakra, Anahat, Vishuddhi, Agna chakra, and the last but not least Sahasrara chakra. This is starting from the this is starting from the bottom of our spine to the head of the spine. Sa re ga ma pa da ni sa. So I will let you know, I will give you one very small example for that. When I am speaking, it's going on in a one way only, but when I am singing, that time it is going up and down. What is the reason behind this? That all swars are related with this chakra, and the swars are coming out from this chakra. That's why it is coming in this manner. I am not singing sa re ga ma pa da ni sa. It is not. It is sa re ga ma pa da ni sa. So these chakras are getting activated with this swars, and that's why that with the stimulation and with their activation, the energy point and all the cells get activated and got the energy. The same energy is working for all the neurological system of our body. So, and when we are singing sa re ga ma pa da ni sa, sa ni da pa ma da re sa, when we are singing this way, sa re ga ma pa da ni sa ni da pa ma da re sa, that time the energy is moving from the top of the bottom to the head of the spine, head of our head, and that is the last chakra, Sahasrara chakra, where the knee and afterwards sa. So energy used to move and that circulate the blood, and that gives the energy to every and each cell of our body. So this is the simple most concept of music therapy. Now, very briefly, I would like to tell you that how it is working for special child. This all, my type of physicality and your children's physicality, what all these things are related, the neurological things, they are related. When we are going for music therapy or we are taking the music therapy, it activates the cells of the brain. The cells which are connected with the different organ, and that with that activation we are getting the energy to heal that particular organ or particular nerve, which is not giving them support in fulfilling their action in successful way. So gradually, when we start taking music sessions in a way of a music therapy, then the child is getting benefit from music, and slowly all the dots which are not connected
connection, the cell can find to interact with the related cell. And that related cell can interact and the child can fulfill the action in successful way. So this is the smallest or simplest way I have given the idea for the music therapy. There are a lot more. This music is not just enjoyment, relaxation. Okay, it is enjoyment, relaxation. It's like that. But there are far more things are hidden in the music. And with music therapy, we can take best out of the children. And we can do, but it should be given in a proper way. And now, most important thing is that it's not the day's work. It will take some time because it is going to affect the root. And with the root, you are stimulating the direct root of the chakra. The chakra is because of that neuron, because of the nerves, because of the cells, because of that organ. Your child activities are not in a balanced way. Maybe they are hyperactive or maybe they are very much slow in doing all the things. So in both conditions, music therapy can work best. But at the same time, music therapy is not the substitute of any medicine. Music therapy has its own importance. You can continue your medication, you can continue your other therapies, but when you start taking music as a therapy, then your other medication and other system will give you more outcome, and at the same time, music therapy, its own benefits is always there. So this is the summary thing, and if any doubt or anything, anyone can contact me anytime, and we can. I would be very happy to work for your children and all the things. So which way it is working or how it is working, that would be really new area for all the parents, I can understand. But music has divine power. It is not just a speech. If you see the ancient time, they are taking Raga therapy and Swar therapy as one of the great healing therapy. So this was already there. So through music therapy, you can take best out of your children, and they can miss. It's not kind of a burden or anything like that. What is the thing I want that parents should have to involve directly in the music. They have to be involved in therapy, and through them only children will get the best benefit of music. As I told you before, how parents, mother and children, they both have already God has connected them beforely. So what is the matter? Mother should have to involve themselves in a music therapy session, and through them they have to pass to their children. One more thing, if Raga therapy, the general concept is that Raga is very boring and very tough and all the things, because most of the mothers coming to me and, oh man, I cannot sing, my voice is like that, this is not like that. It's a very simple, very interesting musical notes which you only have to pass. You just have to follow the notes and you have to pass on to your children, because anyone can, your children will listen to you more than anyone else. So when you are passing your things to your children, that is going